ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா என்னோடய செய்முறையில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். முதல்ல வானொலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வறுப்பட்டு நல்லா ஒரு வாசனை வரணும். சீரகம் வறுப்படும் போது நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாயும் பூண்டும் சேர்த்துடலாம். வரமிளகாய் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுணும். வெங்காயம் ரொம்ப குழைய வதங்கி வரக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் வரமிளகாய் நல்லா காரசாரமாக சட்னி வேணும்னு நினைக்கிறவங்க கூட 2 மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் சேர்த்துருக்கிற மிளகாய் வந்து காரத்தோட அளவு திட்டமாக இருக்கும். ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பெரும்பாலும் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி நம்ம சாப்பிடும்போது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கடையில் செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சரியாக அந்த வெங்காயத்துக்கு இருக்க மாட்டாங்க. அந்த முறையில் தான் நம்ம இன்றைக்கி வெங்காயத்தை வதக்கி இந்த சட்னி செய்ய போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்துருக்குது பாருங்கள். அதாவது 3/4 பங்கு அளவுக்கு தான் வெங்காயம் வதங்கி இருக்குது. இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். புளி சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். புளி சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு நான் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக உடச்ச கடலைன்னு சொல்கிற பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை விட பொட்டுக்கடலையோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். புளி சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் தான் வதக்கி விட்டுருக்கோம். அதே போல் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் இந்த வெங்காயத்துக்குள்ளே சேர்த்து கலந்து விட்டால் போதும். இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் நான் ஒரு 4-5 புதினா தழை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த சூட்லேயே ஒரு தடவை ஒரு திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் சூட்லேயே. நம்ம சட்னி அரைச்சி சாப்பிடும்போது மைல்டாக ஒரு புதினா வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னி தாளிக்கும் போது தான் பெருங்காயத்தூள் சேர்ப்போம். ஆனால் கடையில் செய்கிற அந்த சட்னியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வதக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள், அதில் தான் பெருங்காயத்தூள் சேர்க்குறாங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக சூடு குறைஞ்சி நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ வறுத்த பொருளெலாம் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பக்குவம் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுக்கணும். முதல்ல அரைப்படும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு தான் அப்புறம் அதிகமாக தண்ணி சேர்த்து சட்னி வந்து அரைச்சி எடுக்கணும். அடுத்து நான் சட்னியை நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் கலந்து மிக்ஸி ஜாரில் கலந்து இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் பாருங்கள். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இந்த சட்னிக்கு சேர்த்த உப்பு அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருந்துச்சு. அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாலாம் சேர்த்து நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மணமாக ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம முதல்ல பெருங்காயத்தூள் சேர்த்ததில் இந்த தாளிப்பில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடலாம். நல்லா ஒரு கமகமன் வாசனையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டு நீங்கள் இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி. என்னோடய செய்முறையில் நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி செஞ்சேன். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதை போல் ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட இந்த சட்னி ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.